அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். என் பெயர் சோபனப்பிரியா. நான் இன்று பேசப்போகும் தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இப்பகுதி கம்பராமாயணத்தில் உள்ள மிதிலை படலத்தில் உள்ளது. இப்பாடலில் வரும் கதை மாந்தர்கள்: ராமர், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர், சீதையின் தந்தை. யாகத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து கொண்டு சுயம்வரம் நடக்கும் மிதிலை பகுதிக்கு வந்து சேர்ந்தார். அப்போது ராமரும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏனென்றால் முப்பிறவியில் பெருமாளின் அவதாரம்தான் ராமர், லக்ஷ்மி தேவியின் அவதாரம்தான் சீதா தேவி. அவர்கள் ஒருவரைக்கொருவர் பிரியாமல் அன்பாக வாழ்ந்தவர்கள். அப்போது சீதா தேவியின் தந்தை ஓர் போட்டி வைத்திருந்தார். என்ன போட்டி என்றார், யார் ஓர் வில்லை எடுத்து அதை உடைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சீதா தேவியை திருமணம் செய்து வைக்கப் போகிறார். போட்டிக்கு நிறைய அரசர்கள் வந்திருந்தார்கள். நிறைய பேர் முயற்சி செய்தனர். அவர்கள் அந்த வில்லை உடைக்க முடியவில்லை. இறுதியாக ராமர் வந்து தேவியும் ராமரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் சீதா தேவியின் தந்தை ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வைதான் கம்பராமாயணத்தில் கம்பர் மிக அழகாக அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்று கூறியுள்ளார். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ ராமருக்கு ஜெய். ஸ்ரீ சீதா தேவிக்கு ஜெய்.